5 தடவை டிஸ்ட்ரிக்ட் டீம் செலக்ஷன்ல ரிஜெக்ட் ஆனான். கோச் சொன்னாரு, உன்னால கிரிக்கெட்ல ஒன்றும் ஆகாது, வேறு ஏதாவது பாரு. இன்னைக்கு அவன் ஸ்டேட் டீமுக்கு கேப்டன். இந்த கதை கிவ் அப் பண்ண நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும். நான் விதை தமிழா. வாங்க கதைக்குள்ள போலாம். இவன் பேரு அஜய். மதுரையில ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில வளர்ந்தவன். அப்பா ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல கிளர்க், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். 12 வயசுல அஜய் தன் ஸ்கூலோட கிரிக்கெட் கிரவுண்ட்ல முதல் தடவையா பேட் பிடிச்சான். அன்னைக்கே அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இதுதான் என் லைஃப். அவன் தினமும் ஸ்கூல் முடிஞ்சதும் 3 to 4 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணுவான். சம்மர் ஹாலிடேஸ் முழுக்க கிரிக்கெட் அகாடமில ட்ரெயின் ஆனான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மூவிஸ், கேம்ஸ் அப்படின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அஜய் நெட்ல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். செலக்ஷன் ட்ரையல் 14 வயசுல டிஸ்ட்ரிக்ட் டீமுக்கு. அஜய் வீக்ஸா ப்ரிப்பேர் பண்ணான். ஆனா ட்ரையல் டே அன்னைக்கு நர்வஸா சிம்பிள் கேச்சஸ் டிராப் பண்ணினான். பேட்டிங்லயும் கான்ஃபிடன்ஸ் இல்லாம அவுட் ஆனான். ரிசல்ட் ரிஜெக்ட். அஜய் அந்த முதல் ரிஜெக்ஷனை ஒரு பேட் டே அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டான். அடுத்த தடவை பெட்டரா பண்ணுவேன் அப்படின்னு தன்னைத்தானே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டான். 2வது ட்ரையல் 15 வயசுல. இந்த தடவை அஜய் இன்னும் எக்ஸ்ட்ரா பிராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பேர் ஆனான். ஆனா ட்ரையல்ல அவனோட பேட்டிங் டெக்னிக்ல ஒரு பேசிக் ப்ராப்ளம் இருந்துச்சு. அது அவனுக்கே தெரியல. கோச் அவனை ரிஜெக்ட் பண்ணி, டேலண்ட் இருக்கு ஆனா கன்சிஸ்டன்சி இல்ல அப்படின்னு சொன்னாரு. இந்த தடவை அஜயோட கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் ஷேக் ஆச்சு. ஆனா அவன் கிவ் அப் பண்ணல. 3வது ட்ரையல் 16 வயசுல. அதே ரிசல்ட் ரிஜெக்ட். அதே ஃபீட்பேக், டேலண்ட் இருக்கு ஆனா கன்சிஸ்டன்சி இல்ல. 3 தடவை ஒரே ஃபீட்பேக் கேட்டப்போ அஜயோட மனசுல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துச்சு. இது என்ன ஃபீட்பேக்? எனக்கு எக்ஸாக்ட்லி என்ன ப்ராப்ளம்னு தெரியல. 4வது ட்ரையலுக்கு முன்னாடி அஜயோட அப்பா ஒரு சஜஷன் கொடுத்தார். நீ பிராக்டிஸ் பண்ற மெத்தடை மாத்திப்பார். அதே மாதிரியே பிராக்டிஸ் பண்ணா அதே ரிசல்ட் தான் வரும். கோச்சை மாத்தி ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் தேடு. அஜய் முதல்ல இந்த ஐடியாவை ஏத்துக்கல. நான் இவ்வளவு வருஷம் இதே கோச் கிட்ட பிராக்டிஸ் பண்ணேன், இப்போ மாத்துறது வேஸ்ட் ஆகுமோ அப்படின்ற டவுட் இருந்துச்சு. ஆனா ஒரு வாரம் யோசிச்ச பிறகு அஜய் ஒரு லோக்கல் ரிட்டையர்ட் பிளேயர் கிட்ட போய் கைடன்ஸ் கேட்டான். அந்த கோச் அஜய் பேட் பண்றதை ஒரு தடவை பார்த்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளமை கண்டுபிடிச்சாரு. அஜயோட ஃபுட் ஒர்க் ராங்கா இருந்துச்சு. இது இயர்ஸா யாரும் நோட்டீஸ் பண்ணாத ஒரு ஸ்மால் டெக்னிக்கல் இஷ்யூ. ஆனா அது அவனோட ஓவரால் பேட்டிங்கை அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. உன் டேலண்ட் ப்ராப்ளம் இல்ல அஜய், உன் ஃபவுண்டேஷன்ல ஒரு கிராக் இருக்கு, அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த கோச் சொன்னார். 6 மாசம் அஜய் தினமும் காலை 5 மணிக்கு எழுந்து வெறும் ஃபுட் ஒர்க் ட்ரில்ஸ் மட்டும் பிராக்டிஸ் பண்ணினான். பேட்டிங் கூட இல்ல, வெறும் ஃபுட் ஒர்க். ஃப்ரெண்ட்ஸ் கேலி பண்ணினாங்க, இவன் என்ன பண்றான், பேட்டை டச் பண்ணாம பிராக்டிஸ் பண்றான் அப்படின்னு. ஆனா அஜய் இந்த போரிங்கா தோணுற ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணி கண்டினியூ பண்ணினான். ஒவ்வொரு நாளும் அதே ட்ரில்ஸ், ரிப்பீட் ரிப்பீட் ரிப்பீட்.
4வது ட்ரையல் ரிஜெக்ட் ஆனான். ஆனா இந்த தடவை ஃபீட்பேக் மாறுச்சு. இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஆனா இன்னும் டைம் தேவை. இது முதல் தடவையா ஒரு பாசிட்டிவ் சைன். 5வது ட்ரையலுக்கு முன்னாடி அஜயோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் டீம்ல செலக்ட் ஆயிட்டாங்க. அவன் ஒருத்தன் மட்டும் லெஃப்ட் அவுட். ஸ்கூல்ல வாட்ஸ்அப் குரூப்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தங்க டீம் ஜெர்சி போட்டோஸ் ஷேர் பண்றப்போ அஜய் அதை பார்த்து ஒரு மூலையில உட்கார்ந்திருப்பான். ஒரு இரவு அவன் கிரிக்கெட்டை குவிட் பண்ண நினைச்சான். அப்பா கிட்ட போய் சொன்னான், அப்பா, எனக்கு இது வேண்டாம் போல. 5 வருஷமா ட்ரை பண்றேன், ஒன்றும் ஆகல. ஆனா அவனோட அம்மா அந்த கான்வர்சேஷனை கேட்டுக்கிட்டு வந்து சொன்னாங்க, நீ ஒரு தடவை கூட ஃபெயில் ஆகல. நீ ஒவ்வொரு தடவையும் பெட்டர் ஆயிட்டு இருக்க. முதல் ட்ரையல்ல பேசிக் மிஸ்டேக்ஸ் பண்ண. இப்போ கோச்சே சொல்றாரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு. இதுதான் உண்மையான ப்ராக்ரஸ். நீ ரிசல்ட்டை மட்டும் பாக்குற, ஜேர்னிய பார்க்கல. அந்த கான்வர்சேஷன் அஜயோட பெர்ஸ்பெக்டிவ மாத்துச்சு. 5வது ட்ரையல் செலக்டட். அந்த மொமெண்ட் அஜய் தன் அப்பாவுக்கு கால் பண்ணி சொன்னான். போனோட மறுபக்கம் அமைதி. அப்புறம் அப்பாவோட வாய்ஸ்ல ஒரு இமோஷன், செமடா. ஸ்டேட் டீம்ல முதல் 2 வருஷம் அஜய் பெஞ்ச்ல தான் அதிகம் இருந்தான். மேட்சஸ்ல பிளே பண்ணுற சான்ஸ் ரேரா கிடைக்கும். ஆனா அவன் பிராக்டிஸை நிறுத்தல. எவ்ரி சிங்கிள் பிராக்டிஸ் செஷன் அவன் முழு எஃபர்ட் கொடுத்தான். பிளேயிங் டீம்ல இல்லைனாலும் டீமோட சீனியர் பிளேயர்ஸ் சில நேரம் கேட்பாங்க, நீ பெஞ்ச்ல தான் இருக்க, ஏன் இவ்வளவு ஹார்டா பிராக்டிஸ் பண்ற? அஜய் பதில் சொல்வான், சான்ஸ் வரும்போது ரெடியா இருக்கணும். 3வது வருஷம் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல ஒரு கீ பிளேயர் லாஸ்ட் மினிட்ல இன்ஜர்ட் ஆனான். கோச் யாரை ரீப்ளேஸ் பண்றதுன்னு யோசிச்சப்ப அஜயோட கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் டிசிப்ளினை ரிமெம்பர் பண்ணி அவனுக்கு சான்ஸ் கொடுத்தாரு. அஜய் அந்த மேட்ச்ல நர்வஸா இருந்தாலும் தன் 6 மாசம் ஃபுட்வொர்க் பிராக்டிஸை ட்ரஸ்ட் பண்ணினான். பாலை ரீட் பண்றது ஈஸியா இருந்துச்சு. அவன் அந்த மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சான். அதுக்கு அப்புறம் அவன் பிளே 11ல ரெகுலர் ஆனான். அவனோட கெரியர் ஸ்டெடியா வளர்ந்துச்சு. இன்னைக்கு அஜய் ஸ்டேட் டீமுக்கு கேப்டன். இந்தியா ஏ டீம் செலக்ஷனுக்கும் கன்சிடர்ட் ஆகி இருக்கான். அவன் தன் இன்டர்வியூல ஒரு தடவை சொன்னான், கோச்காரங்க என்னை 4 தடவை ரிஜெக்ட் பண்ணது என்னை பிரேக் பண்ணல, அது என்னை என் வீக்னஸை ஃபிக்ஸ் பண்ண புஷ் பண்ணுச்சு. இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னு பார்க்கலாம். பாடம் 1. ரிஜெக்ஷன் உங்க டேலண்டை ரிஃப்ளெக்ட் பண்ணாது, அது ஒரு ஸ்பெசிபிக் மொமெண்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அஜய் டேலண்ட் இல்லாதவன் இல்ல, அவனோட ஃபவுண்டேஷன்ல ஒரு ஃபிக்ஸபிள் ப்ராப்ளம் இருந்துச்சு, அவ்வளவுதான். பாடம் 2. சேம் மெத்தடை ரிப்பீட் பண்ணி டிஃப்ரெண்ட் ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க, அப்ரோச்சை சேஞ்ச் பண்ணுங்க. அஜய் 3 தடவை அதே மாதிரியே பிராக்டிஸ் பண்ணி அதே ரிசல்ட் வாங்கினான். 4வது தடவை அவன் மெத்தடை மாத்தினதால தான் ரியல் சேஞ்ச் வந்துச்சு. பாடம் 3. பெஞ்சில இருந்தாலும் ஃபுல் எஃபர்ட் கொடுங்க. ப்ரிப்பரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ரெடியா இருக்க ஹெல்ப் பண்ணும். அஜய் 2 வருஷம் பெஞ்சில இருந்தும் பிராக்டிஸை நிறுத்தாததால தான் அந்த ஒரு சான்ஸ் வந்தப்போ அவன் ரெடியா இருந்தான். பாடம் 4. உங்க சப்போர்ட் சிஸ்டமோட வேர்ட்ஸ் கிரிட்டிக்கல் மூமெண்ட்ஸ்ல உங்களை சேவ் பண்ணும். அஜயோட அம்மா சொன்ன
ஒரே ஒரு கான்வர்சேஷன் அவன் குவிட் பண்ணாம இருக்க ஹெல்ப் பண்ணுச்சு. பாடம் 5. இம்ப்ரூவ்மெண்ட் சில நேரம் ரிசல்ட்ல தெரியாம இருக்கலாம், ஆனா அது அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். 4வது ட்ரையல்ல ரிஜெக்ட் ஆனாலும் ஃபீட்பேக் மாறுச்சு. அது இம்ப்ரூவ்மெண்டோட ப்ரூஃப். நண்பர்களே, 5 தடவை ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் அஜய் கிவ் அப் பண்ணல. அவன் அப்ரோச்சை மாத்தினான், எஃபர்ட்டை கண்டினியூ பண்ணான். உங்க ரிஜெக்ஷன் எண்ணிக்கை என்னவா இருந்தாலும் அது உங்க ஸ்டோரியோட எண்ட் இல்ல. நீங்க இப்போ எந்த ஃபீல்டுல ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், ஜாப், பிசினஸ், ஸ்டடீஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், இந்த சேம் பிரின்சிபல் அப்ளை ஆகும். மெத்தடை மாத்துங்க, எஃபர்ட்டை நிறுத்தாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி ரியல் லைஃப் பெர்சவரன்ஸ் ஸ்டோரிஸ் இன்னும் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எத்தனை தடவை ரிஜெக்ஷன் வந்திருக்கு, நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க. நான் ஒவ்வொரு கமெண்ட்டும் படிக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரைக்கும் ரிஜெக்ஷனை ரீடைரக்ஷனா பாருங்க, ரிஜெக்ஷனா இல்ல. நான் விதை தமிழா. நன்றி, வணக்கம்.